வணக்கம். இன்றைய யோகா பகுதி நம்ம பார்க்கக்கூடியது ஆசனாஸ் ஃபார் கான்ஸ்டிபேஷன். அதான் மலச்சிக்கலுக்கான ஆசனங்கள்லாம் பார்க்க போறோம். என்னென்ன ஆசனங்கள்னு பார்க்கலாம் வாங்க. தண்டாசனா. ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ அர்த்த மச்சேந்திராசனா செய்ய போறோம். வெஸ்டிங் போஸ். காலை இப்படி மடிச்சுக்கிறோம். ஒரு காலை இப்படி மடிக்கிறோம். இன்னொரு காலை இது காலை தாண்டி இப்படி வைக்க போறோம். இப்போ நான் வலது காலை மேலே வச்சிருக்கேன். ஸோ வலது கையை நான் பின்னாடி வைக்க போறேன். பின்னாடி வச்சுட்டு நீங்க இப்படி திரும்பும் போது கொஞ்சம் இப்படி பின்னாடி வாங்க. இப்படி வந்துட்டு உங்களோட வயிற்று பகுதியை நல்லா இப்படி வெளியில கொண்டு வந்துருங்க. வெளியில கொண்டு வந்துட்டு உங்க இடது கையை இப்படி எல்போ நல்லா மடக்கிட்டு இந்த எல்போ வச்சு இந்த காலை தள்ளுங்க. இப்போ இப்படி வைக்கும் போது இந்த கால் இப்படி தூக்கிக்கும், அந்த மாதிரி சைடா இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணணும், இந்த எல்போ வச்சு இப்படி தள்ளுனீங்கன்னா அந்த கால் நல்லா இப்படி ஸ்ட்ரைட் ஆயிடும். வச்சுட்டு இந்த கையை இந்த முட்டியில இப்படி பிடிக்க போறோம். பிடிச்சிட்டு பொறுமையா நல்லா உங்க வலது பக்கம் திரும்ப போறீங்க. ஸ்பைனு நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இப்படி திரும்பணும். உங்க மார்பு பகுதி விரியணும். அதே மாதிரி என்ன கவனிக்க வேண்டியதுன்னா, உங்க தாடை இந்த தோலுக்கு அதாவது பேரலா இருக்கணும். ஆனா டச் பண்ணக்கூடாது. இதில் இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். தலையை மட்டும் ஃபர்ஸ்ட் திருப்பிக்கோங்க. அப்புறம் இடது கையை எடுத்துருங்க. வலது கையை எடுத்துருங்க. கால்களை தளர்த்திக்கோங்க. ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ அப்படியே நம்ம இடது பக்கம் பண்ணிக்கலாம். இப்போ இந்த காலை கீழே மடிச்சுக்க போறோம். பொறுமையா பண்ணீங்கன்னா அந்த ஸ்டெப்பை தெரியும். அந்த கன்ஃபியூஷன் இல்லாம இருக்கும். அதுக்காக தான் நான் சொல்றேன். இப்போ ஒரு கால் இப்படி வச்சிட்டோம்னா, இடது கால் நான் வச்சிருக்கேன்னா இடது கையை பின்னோக்கி இப்படி வச்சிருங்க. எந்த கை வைக்க நிறைய பேர் மிஸ்டேக் பண்றதே இதுதான். எந்த கால் மேலே வச்சிருக்கோம், எந்த கையை கீழே வைக்கணும்னு தெரியலன்னு சொல்லிட்டு கஷ்டப்படுவாங்க. நான் அதுக்காக சொல்றேன். இடது கால் கீழே வச்சிட்டோம்னா இடது கையை பின்னோக்கி இப்படி வச்சிடுறோம். இப்போ கொஞ்சம் நல்லா தள்ளி உங்க பாதி வயிறு இப்படி நல்லா இப்படி வெளியில எடுத்துருங்க. அப்பதான் உங்களுக்கு நல்லா ஃபுல்லா ட்விஸ்ட் பண்ண முடியும். ட்விஸ்ட் பண்ண தான் உங்க அப்டமன் பேன்கிரியாஸ்ல நல்லா முருங்கும். அப்போ இந்த வலது கையை வச்சு இந்த காலை நல்லா இப்படி தள்ளணும். தள்ளாதான் அந்த கால் கீழே பதியும். அது இல்லாம நீங்க கையை எடுத்துட்டு இந்த முட்டியை பிடிக்க வரும். சில பேருக்கு இப்ப முட்டி இப்படி பிடிக்க வரல, இப்படிதான் வருது, எனக்கு தொப்பை அதிகமா இருக்கு, நிறைய இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இப்படிதான் வருதுன்னா இது வரைக்கும் நீங்க கூட வச்சுக்கலாம். முடிகிறவங்க இப்படி வச்சு முட்டியை பிடிச்சிக்கலாம். நல்லா இப்படி திரும்பி ஸ்பைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு நல்லா இப்படி திரும்பிக்கோங்க. இதுல இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். தலையை மட்டும் ஃபர்ஸ்ட் எடுத்துடுறோம். அப்புறம் கையை எடுத்துடுறோம். கால்களை தளர்த்துறோம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இது அர்த்த மச்சேந்திர ஆசனா. இன்னும் ஒரு ஆசனா பண்ணிடலாம். அப்படி கால் நீட்டிட்டு படுத்துக்கோங்க. பவன முக்தாசனா பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு காலை பண்ணிடலாம். அதுக்கப்புறம் 2 காலையும் சேர்த்து பண்ண போறோம். ஒரு காலை மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு கைகள் 2 சேர்த்து இப்படி கோத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்படி பிடிச்சிக்கோங்க. நான் கையை கோத்துக்கிறேன். பண்ணிட்டு இந்த காலை நல்லா உங்க மார்பகுதிக்கிட்ட நல்லா இப்படி கொண்டு வரணும். நல்லா அழுத்தணும். இப்படி கொண்டு அழுத்தணும். இந்த டோ இப்படி இருக்கும். இது இப்படி பாயிண்ட் பண்ணிடுங்க. பாயிண்டிங் யுவர் டோஸ் அப்படின்னு சொல்றோம். நல்லா வச்சுக்கிறோம். இன்னொரு கால் நீட்டுற காலை நல்லா நீட்டினும். அந்த டோ பாயிண்ட் பண்ணணும். இதுல இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். இப்போ அதே மாதிரி இடது காலில் பண்ணிடலாம். நல்ல மார்பு பகுதிகிட்ட கொண்டு வரணும். உங்க வயிற்றுல இந்த தொடையோட இந்த மேல் பகுதி நல்லா அப்படி அழுத்தம் கொடுக்கணும். இதுல இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ 2 காலுமே மடக்கிட்டு பண்ண போறோம். மடக்கிட்டு ஒண்ணு இப்படி நல்லா ஹக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கை கோத்துக்கோங்க. உங்களுக்கு எது வருதோ அந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம்.
பண்ணிவிட்டு மார்பகுதியை நல்லா இப்படி அழுத்திக்கிறோம். டோ வந்து இப்படி வந்து பாயிண்ட் பண்ண போகிறோம். இதில் இருக்கலாம் 1 2 3 4 5 6 7 8 9 10. தலை எடுத்துக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இந்த 2 ஆசனமும் ஆசனாஸ் ஃபார் கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கலுக்கான ஆசனங்கள். மலச்சிக்கலுக்கான ஆசனங்கள்லாம் பார்த்தோம். அர்த்த மச்சேந்திராசனம் பார்த்தோம். புஜங்காசனம்லாம் பார்த்தோம். இந்த ஆசனங்கள்லாம் வந்து செய்ய வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வயிற்றுக்கு வந்து ரொம்பவே நல்லது. மலச்சிக்கலுக்கு வந்து ரொம்ப நல்லது. இப்போ வந்து இது பண்ணுறதுனால வந்து என்ன பயன் பார்த்தீங்கன்னா, இந்த மலச்சிக்கல் வந்து நல்லா படிப்படியாகவே உங்களுக்கு கம்மியாயிடும். அந்த காலத்தில் திருவள்ளுவர் அப்போவே எழுதி வச்சிட்டார். மருந்தென்ன வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அந்த சாப்பாடுலாம் வந்து பசி எடுத்து சாப்பிடணும். இப்போ வந்து டைம் கரெக்டாக வந்து காலையில் வந்து நான் சாப்பிட்டுட்டேன், அதுக்கப்புறம் இந்த டைம் 1 மணிக்கு சாப்பிடணும் அப்படின்னு நீங்கள் மைண்ட் வச்சுட்டு நீங்கள் வந்து சாப்பிடாம, எப்போ உங்களுக்கு பசி எடுக்குதோ அந்த டைமில் வந்து நீங்கள் பசி எடுக்கும் போது தான் நீங்கள் சாப்பிடணும். டைம் வந்துச்சேன்னு வந்து நீங்கள் வந்து சாப்பிட்றக்கூடாது. அந்த மாதிரி பண்ணும் போது என்ன ஆகும், உங்களுக்கு டைஜஸ்டிவ் சிஸ்டம் கரெக்டாக வந்து வேலை செய்யும். இந்த மாதிரி பண்ண வந்து உங்களுக்கு மலச்சிக்கல் வந்து நீங்கள் வந்து தவிர்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நிறைய வந்து ஃபைபர் சம்மந்தப்பட்டமான பொருட்கள்லாம் வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அதாவது வந்து பீன்ஸு, நார்ச்சத்து, ஃபைபர்னால் நார்ச்சத்து உள்ள வந்து ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் நிறையவே எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமேட்டு வந்து உங்களுக்கு தேவையான வந்து சத்துக்கள் வந்து உங்களுக்கு நல்லாவே அதுலேருந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ வந்து உங்களுக்கு இந்த ப்ராப்ளமே எதுவுமே வராது. இந்த ஆசனங்களை வந்து முயற்சி செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.